வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் நஷ்டம். இதில் வந்து பயிற்சி 3.1ல் 1வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 3.1 அதில் ஃபஸ்ட்டு கணக்கு, ஒரு பள்ளி நிர்வாகம் மரப்பொருட்கள் சிலவற்றை வாங்கி கொண்டு பின்வரும் பட்டியலை பெறுகிறது. பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் அது பட்டியல். இந்த பட்டியல் தான் வாங்குது. ரொக்க பட்டியல் முல்லை மரப்பொருள் அங்காடி தஞ்சாவூர், இதில் வாங்கியிருக்காங்க. முல்லை மரப்பொருள் அங்காடி தஞ்சாவூர். இதில் பட்டியல் எண் வந்து 728 4 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 5 பொருட்கள் வாங்கியிருக்காங்க. அதோட விலையும் கொடுத்துருக்காங்க, அளவும் கொடுத்துருக்காங்க, தொகை எவ்வளோதுன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த தொகையும் மொத்தமும் எவ்வளோது வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு கீழே 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஷின், அங்காடியின் பெயர் என்ன? அங்காடியின் பெயர் வந்து நம்ம ரொக்கப்பட்டியலுக்கு மேலே ஃபஸ்ட்டே இருக்கும். முல்லை மரப்பொருள் அங்காடி, இதுதான் அந்த அங்காடியின் பெயர். முல்லை மரப்பொருள் அங்காடி, முல்லை மரப்பொருள் அங்காடி. எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது. அது தஞ்சாவூர்னு எழுதலாம், இல்லை எழுதாமலும் இருக்கலாம். தஞ்சாவூர்னு எழுதலாம், இல்லைன்னா எழுதாமலையும் இருக்கலாம். இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். அடுத்து 2வது கொஸ்டின், பட்டியல் எண் என்ன? மேலே பாருங்கள், மேலே பட்டியல் எண் இருக்குது பாருங்கள். பட்டியல் எண்ணுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 728. பட்டியல் எண் வந்து 728. அடுத்த கொஸ்டினை பாருங்கள், ஒரு கரும்பலகை விலை என்ன? ஒரு கரும்பலகையின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பிளாக் போர்டோட விலை எவ்வளோதுன்னு கேட்குறாங்க. கரும்பலகை 2 வாங்குகிறாங்க. அது ஒன்று வந்து 3000. அப்போ 2த்துக்கு சேர்த்து 6000. அவங்க அது கேட்கல, ஒரு கரும்பலகையோட விலையை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3000. ஒரு கரும்பலகையோட விலை வந்து 3000. எத்தனை ஜோடி? 4வது கொஸ்டின், எத்தனை ஜோடி அமரும் பலகை மற்றும் எழுதும் பலகையை பள்ளி வாங்கியது? ஜோடியாக கேட்டிருக்காங்க, எத்தனை ஜோடின்னு. அமரும் பலகை வந்து 50 வாங்கியிருக்காங்க. எழுதும் பலகை வந்து 50 வாங்கியிருக்காங்க. மொத்தமாக 100 வாங்கியிருக்காங்க. 100 வாங்கினா 100 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு 50 கிடைக்கும். அப்போ எத்தனை ஜோடி அமரும் பலகையும் எழுதும் பலகையும் வாங்கியிருக்காங்கன்னா 50 ஜோடி வந்து எழுதும் பலகையும் அமரும் பலகையும் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 50 ஜோடி. 50 ஜோடி வாங்கினார்கள். வாங்கியதுன்னு போட்டுக்கலாம், வாங்கியது. 5வது கணக்கு, பட்டியலின் மொத்த தொகையை சரிபார். பட்டியலில் கொடுத்துருக்க மொத்த தொகை வந்து சரியாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றத்தையும் இப்போ வந்து சரி பார்ப்போம். இந்த அட்டவணையில் வந்து 5 பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமரும் பலகை கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதுவோம். அமரும் பலகை எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 50. அதில் ஒரு பலகையோட ரேட்டு வந்து 1200. 50 × 1200 பெருக்கணும்னா மொத்த தொகை கிடச்சிரும். 1200 × 50, இது ரெண்டையும் பெருக்கணும்னா எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? அப்போ 0 அப்படியே வச்சுக்கோங்க. 12 5 பெருக்கங்க. 12 5 60. 60 போட்டுட்டு மீதி எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. அது எல்லாத்தையும் கூட்டி போட்டுற வேண்டியதான். எடுத்து போட்டோம்னா 60000 கிடைக்கும். மொத்த தொகை கிடச்சிச்சு. அது சரியாக இருக்குது. எழுதும் பலகை 50, அது வந்து 1500 ஒரு பலகையோட இது. எழுதும் பலகை 1500 × 50. 1500 × 50
இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்னு பார்ப்போம். 1500 இன்ட்டு 50 ஜீரோட எதை பிறகுனாலும் ஜீரோ வந்துடும். அப்படியே 5 இருக்கா, 0 0 5 5 25 2 1 5 2 கூட்டினோம்னா 75. இப்போ 75,000 வந்து நமக்கு கிடைக்கும். 75,000 இது கிடச்சிருக்குது நமக்கு வந்து அந்த பாக்ஸில் அட்டவணையில் உள்ளது வந்து கரெக்டாக தான் கிடச்சிருக்கு. அது மூணாவது வந்து கரும்பலகை 2 வாங்குகிறாங்க. ஒன்றோட ரேட்டு வந்து 3000. இதை பெருக்குவோம் எவ்வளவு கிடைக்குன்னு பார்ப்போம். கரும்பலகை எவ்வளோதுக்கு வாங்குறாங்க? 3000க்கு வாங்குறாங்க. எத்தனை பலகை வாங்குறாங்க? 2. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 6000 கிடைக்கும். 2 3000 வந்து 6000. 2 3000 வந்து 6000. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து கரெக்டாக இருக்குது அட்டவணையில் உள்ள மாதிரியே. அடுத்து 4 நாற்காலி 10 வாங்குறாங்க. ஒன்றோட ரேட்டு 950. இப்போ இந்த 10 × 950ஓட பெருக்கணும். நாற்காலி ஈக்குவல் டு நாற்காலி 950 × 10. 10ஓட பெருக்கணும்னா 950 10ஓட பெருக்கிறோம். 0 எதோட பெருக்கினாலும் 0. இந்த 1ஆல் அப்படியே பெருக்கணும்னா அந்த நம்பர் அப்படியே வரும் 950. அப்படியே போட்டு கூட்டினோம்னா 9500 வரும். 9500. இந்த பாக்ஸில் உள்ளது அப்படியே கிடச்சிருக்கு நமக்கு. அதே இதுதான். மேசை எவ்வளோதுக்கு வாங்குறாங்கன்னா 10 மேசை வாங்குறாங்க. எவ்வளோதுக்குன்னா 1750க்கு 10 மேசை வாங்குறாங்க. மேசை ஈக்குவல் டு மேசை 1750 × 10. 1750 வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1750 × 10 0 0 0 வந்துடும். ஜீரோட எதை பெருக்கினாலும் 1 அதோட பெருக்கினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். 1750 அப்படியே கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து எவ்வளவு கிடச்சிருக்கு? 17,500. 17,500. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு வந்து மொத்த தொகை கிடைக்கும். அந்த மொத்த தொகையும் பாக்ஸில் உள்ள மொத்த தொகையும் சரியாக இருக்கணும். 0 கூட்டினா 0. அடுத்து இதில் வந்து 0 இருக்கா, இந்த தொகை கிடைக்கணும். 1,68,000 வந்து கிடைக்கணும். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஓகேவா? இப்போ 0 இது 0. அடுத்து இதுலேயும் வந்து 0 இருக்குது. அடுத்து மேலேருந்து 0 இல்லை, இதில் வந்து 5 இருக்குது. 5 5 10, மேலே 1 5 6 6 12 12 9 வந்து 21 21 7 28, மேலே 2 6 2 8 6 2 8 6 2 8 8 7 15 8 7 15, இது ஒன்று 16. 1,68,000 நமக்கு வந்து கிடச்சிருச்சு. 1,68,000 வந்து கிடச்சிருச்சு. கொஷினில் கேட்டிருக்க மாதிரியே வந்து நம்ம வந்து சரி பார்த்துட்டோம். எல்லாமே சரியாக உள்ளது அப்படின்னு சரியாக உள்ளதுன்னு எடுத்து எழுதிட வேண்டியதான். சரியாக உள்ளது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன்